அந்த வெளிநாட்டு கரன்சி. அந்த கரன்சிங்கிறதுக்கு பேரு இப்போ காயினா வந்துருச்சு. உங்களுக்கு டிஜிட்டல் ₹1 போட்டா இத்தனை காயின். அந்த வர்த்தகம் கும்பத்துக்கு ராகு வரும்போது 1.5 வருஷம் கொடி கட்டி பறக்கும். அப்போ ட்ரம்ப் அவர்கள் வேற பதவி இருக்கும்போது அந்த காயினுடைய வர்த்தகத்தை உலகம் போறா. இப்போ எந்த அரசாங்கமும் அதை ஏத்துக்கல. பொதுவாகவே அந்த காயினுக்கு அரசாங்கம் அனுமதி கிடையாது. ஆனால் அதில் பல கோடி மக்கள் கண்ணுக்கு தெரியாம வர்த்தகத்தை பண்ணி தோத்துக்கிட்டும் ஜெயிச்சுக்கிட்டும் அதனால பொருளாதாரத்தை ஈட்டிக்கிட்டும் கவர்மெண்ட் டாக்ஸ் கட்டியும் அதனுடைய பரிவர்த்தனைகள் போயிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 1.5 வருட காலங்கள் பயங்கரமா இருக்கும். அது வளரும் போது நம்மளுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி தான். அத்தனையும் இனி எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு ஏடிஎம் கார்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு காயின் பேர் இருக்கும். இந்த காயினுக்கு இந்த மதிப்பு. இப்போ ₹5 ஒரு மதிப்பு சொல்றோம், ₹10 காயினுக்கு ஒரு மதிப்பு சொல்றோம், ₹20 காயினுக்கு ஒரு மதிப்பு சொல்றோம்ல. அப்படி ஒவ்வொரு காயினுக்கும் இந்தந்த நாட்டு டாலர், இது இந்த காயின், இது இந்தந்த காயின், இதுக்கு இந்த மதிப்பு, இதுக்கு இந்த மதிப்புன்னு நிறைய சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் கொடுக்காங்க.